வந்து தரவா குமரி பொண்ண வெத்தலைக்கு சுண்ணாம்பு நான் தரவா எஸ்னா எஸ்ன்னு சொல்லு நோவுனா நோவுன்னு சொல்லு எஸ்னா எஸ்ன்னு சொல்லு நோவுனா நோவுன்னு சொல்லு ஒத்துகிற குருவிக்கெல்லாம் கொய்யா பழம் நானா என்னைய வெத்தலைக்கு சுண்ணாம்புதான் வேணா கொஞ்சம் நீ தள்ளிய நில்லு கொஞ்சினா குத்திடும் முள்ளு கொஞ்சம் நீ தள்ளிய நில்லு கொஞ்சினா குத்திடும் முள்ளு குருவி கொத்துன கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா குமரி பொண்ணு வெத்தலைக்கு சுண்ணாம்பு நான் தரவா. இந்த பாட்டு பாடும்போது உங்களுக்கு என்ன சார் டக்குன்னு என்ன ஞாபகம் வருது? டக்குன்னு ஞாபகம் வருது. காலமோ சூழலோ படமோ அது அது ஒரு ரிசல்ட் நடந்தது. ரெண்டு இதை பத்தி சொல்லும் போது தங்கர்பச்சர் தான் அவர் ரெக்கமெண்டேஷன் தான் எனக்காக. குருவி குட்டச்ச அப்படின்னு இல்லையா, அது ராஜா சார் தான் உட்காந்துருக்காரு. குருவி என்ன குருவி கொத்து தானே, அது என்ன கூட இருக்குதுங்க ஒரு மார்க்கமா இருக்க அந்த சொல்லு இருக்கு இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அது எப்படி சொல்றது, ராஜா சார் அப்பதான் முத கூப்பிட்டுட்டேன். சரி, அப்போ போய் இந்த லிரிக்ஸை கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னா என்ன பையா அப்படி தடுத்துட மாட்டாரு. இப்போ என்னதான் பண்றது கடவுளை அப்படின்ட்டு இப்போ மைக் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ அந்த அந்த குருவி குடைஞ்சேன்னு வரமாட்டேங்குது. சரி, குருவி கொத்துனான்னு பாடுவோம், நல்லா இருக்கு அப்படியே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். சொன்னாலும் சொல்லலாம், ஏன் வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம அப்படியே பாடுறோம். குருவி கொத்துன கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா கட் கட் பண்ணிட்டேன். சரி, புஷ்பவனம் அது என்ன எழுதிக்கீங்க, குருவி குடைஞ்ச கொய்யா குருவி குடைஞ்ச கொய்யா பழம் அப்படி பாடுங்க. சரிங்க பண்ணி போதும். குருவி கொத்துன கொய்யா பழம் என்ன இப்ப நீங்க எழுதிட்டீங்களா இல்லையா, எழுதிடுங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, நல்லா பாடுங்க. அதுல குருவி குடைஞ்ச கொய்யா அதான் அதை பாடு. குருவி குத்துன கொய்யா மறுபடியும் முதல்ல உங்களுக்கு அந்த குருவி குடைஞ்சா வர மாட்டாங்குது. சரி, சுந்தரராஜன் வேற ஆள் பாட வச்சலாம். ஆஹா சரி பாடுங்க பாடுங்க. குருவி குடைஞ்சு குய்யா பழம் அதான் அப்படியே பாடுங்க பாடுங்க. அப்ப சரணம் வருது. முடிச்சு முடிச்சு பாக்குதடி நீ வளர்க்கிற 2 மாச குட்டி பாக்குதடி. இல்ல இல்ல, முடிச்சு முடிச்சு பாக்குதடி நீ வளர்க்கிற 2 மாசம். நீங்க டைரக்டா ஏதோ சொல்ற மாதிரி என்ன பண்றது. அப்ப தங்கர் வந்துட்டேன். சரி சார், யாரு டைரக்டர் சார், சொல்லுங்க சார். இந்த முடிச்சு முடிச்சு பார்க்குறது வளர்க்குற 2 மாசம் குட்டின்னு இருக்கு இல்லையா, இது சென்சார்ல கட் பண்ணுவாங்க. இது கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ அந்த அளவுக்கு புரியல நீங்க, அதை நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க பாடு. இப்போ இனிமே பேசக்கூடாது. முதல்லயே ஒன்று பண்ணிட்டோம், ரெண்டாவது பண்றோம். இப்போ தரத்தி அடிக்கிறது நிச்சயம், அடுத்து பண்ணா அவ்வளவுதான். சரி ஓகே. ஆப்பா முடிச்சு முடிச்சு பாக்குதடி நீ வளர்க்குற 2 மாச குட்டி முழிக்குதடி முடிச்சு முடிச்சு பாக்குதடி பாடிட்டு வந்தாச்சு. ஒரு 15 நாள் கழிச்சு புஷ்பம் அவர் தான் பேசுறாரு. யாரு தங்க நீங்க சொன்ன மாதிரியே அந்த சென்சார்ல அதை கட் பண்ணிட்டான். முடிச்சு முடிச்சு பாக்குதடி நீ கையில் இருக்கிற மாச குட்டி அப்படின்னு பாடிட்டு வந்து நான் பாடி போய் பாடினேன். ராஜா இல்ல நான் சொல்ல முடியாது, மனசுக்குள்ள இருக்கு. நான் அப்படியே சொன்னா சொல்ல முடியாது. முதல்ல வந்துருக்கு, இதுக்கு பாரு திரும்ப பாரு வாய பாரு அப்படின்னு. ஆனா எனக்கு எப்படி தோணுச்சு நமக்கு என்னன்னா, நம்ம எதுவும் மக்களோட மக்களா இருக்கோம், மக்களுக்கு நல்லதே கொடுக்கணுங்கிறது என் மனசுக்குள்ள ஊறி போயிடுச்சு. அதனாலதான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அது நல்லா இல்லை. அந்த மாதிரி நிறைய லிரிக்ஸ் தூக்கி போட்டு டபுள் மீனிங்கா இருக்கு. அதாவது நீங்க ஒரு உண்மையை சொல்றேன், நான் பாடின பாட்டை விட இந்த பாட்டை நான் பாட மாட்டேன்னு விட்டது அதிகம். ரிஜெக்ட் பண்ணுது நிறைய. அதை சொல்லிட்டே இருக்கலாம், அது எதுக்கு அதை ஒன்று முட்டுறேன்னு பாடாத அதிகம். இரண்டாவது ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டு வந்து நீங்க ஆல்ரெடி பாடிட்டீங்க. எனக்கு இந்த பாட்டு வேணாம், புத்தம்புது பாட்டு ஒன்று அந்த இது வேணும். அதுதான் இந்த இது எடுக்கதான் 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்ப எடுத்துலாம் இல்லை சார், அது இப்ப நான் பாடிருக்கோம் இல்லையா. தந்தன 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 புதியோட பாடி போகுதுல. ஓகே.
ப்ளே பண்ணா சார்? இல்ல இல்ல இது சுருதி தம்புரார் பாட்டு. அந்த இது கரெக்டா அந்த சுருதி வந்தா தான் 3 சுருதி. தந்தன 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 தந்தன. ஓகே. புத்தம் தந்தன 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 அதுக்கப்புறம் மியூசிக் ஒன்று வரும், நம்மள வேற ஒரு உலகம். இந்த பாட்டை நீ டிவியில பாக்குறப்ப எனக்காவது இந்த பாட்டை நம்ம பாடணுமா அப்படி அப்படின்னு ஒரு நல்ல பாட்டை அவங்க கொடுத்துருக்காங்களே, இறைவா நன்றி. அடுத்தது தங்கர் பச்சாருக்கு நன்றி. அடுத்தது வித்யாசாகர். 3 பேருக்கு நன்றி. காதலுக்கு பள்ளிக்கூடம் சார் முன்னழகி அதுவே சார் எனக்கு காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நான் நடி, காம்பவுண்டு சுவரில் ஒன்ன ஒட்ட போறேன் பாரடி, கண்ணகியின் சிற்பம் ஒன்னும் காணாம போச்சு சென்னையில, அந்த சில உயிரோட நிக்கிது என் கண்ணுக்குள்ள, நட்சத்திரத்தை நட்டு வச்ச கல்லுடா ஏறி நிற்கும் தில்லுடா, 10 பேரும் அச்சுணரு வில்லுடா, என்ன போல எவன் இருக்கா சொல்லுடா, அதமர தோப்புக்குள்ள வாழ மரம் நீ அடி, மஞ்ச முக அழக பார்த்து மயங்கி புட்டன் நடி, காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நன்னடி, காம்பவுண்டு சுவையில் உன்னை ஒட்ட போறேன் பாரடி. அதுல ஒரு லைன் வரல சார் எனக்கு, அது வேணும் சார். அதாவது முன்னழகில் எம்ஜிஆர், முன்னழகில் எம்ஜிஆர், பின்னழகில் முன்னல் கமலஹாசன். அதான் முன்னழகில் எம்ஜிஆர் தான். அதான் முன்னழகில் எம்ஜிஆர், பின்னழகில் கமலஹாசன். இந்த பாட்டு சவனுக்கு சார் 6 அடி அமிதாப் பச்சன், 6 அடி 50னா அமிதாப் பச்சன் அடிக்கும் சார். எம்ஜிஆர் பின்னழகில் கமலஹாசன், 6 அடி ஆம்பளனா அமிதாப் பச்சன் அடி, உன்னுடைய கைகளுக்கு ஊன்றுகோலா நான் இருப்பேன், மதுரை வீரன் தம்பி நானு மச்சே காலடி. அதான் சார், இது அப்படியே வந்து உங்களோட பாடுங்க. முன்னழகில் எம்ஜிஆர், பின்னழகில் கமலஹாசன், 6 அடி ஆம்பளனா அமிதாப் பச்சன் அடி, உன்னுடைய கைகளுக்கு ஊன்றுகோலா நான் இருப்பேன், மதுரை வீரன் தம்பி நானு மச்சே காலடி. பாவாடை பாவாடை சட்டை போட்ட பச்சை கிளி. இதை கேட்டுட்டே இருக்கும் திரும்ப அதே சூர்யாவோட இன்னொரு பாட்டு சார், காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, ஜும்மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற, என்னாடி விட்டு போட்டா ரொம்ப பேசுற, கண்ணாடி நெஞ்சு மேல கல்லு வீசுற, திண்டாடி 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 சொக்கி நிக்கிற, அடி என்னடி கண்ணடிக்கு பூங்கோடி, என் மனசு இடுப்பில் மாட்டிக்கிச்சுனியே. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மியூசிக்ஸ்லாம் இருக்குல்ல சார்? ஆமா, அதெல்லாம் மியூசிக் அதிகமா ரசிப்பீங்க? ஆமா பிஜிஎம்லாம் ரசிப்பேன். ஏன்னா நானே டிவோஷனல் மியூசிக் கம்போஸ் பண்றேன்ல. ஆமா, அதனால ரசிப்பேன். இதுக்கு அடுத்து இன்னொரு பாட்டு எடுத்தேன், இப்பதான் எடுத்தேன் ஒரு பாட்டு. அதான் அப்பன் பண்ண தப்புல சார், அப்பன் பண்ண தப்புல அது அப்ப பண்ண தப்புல ஆயா போட்ட வெத்தல விளைஞ்சி மாஞ்சிருக்கேடி, அடி ஒன்ன சொல்லி தப்புல வயசு பொண்ணும் மப்புல மாஞ்சிருக்கேடி, மாஞ்சி காஞ்சிருக்கேடி, முன்னடக்கில் கொத்திக்கோ பின்னடக்கில் கட்டிக்கோ, என்ன வேணா கொத்திக்கோ கட்டிக்கோ, இது போடுற மச்சங்காட்டவா உன்னை நானே தானே நான் போது. இது சார் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் ஒரு பாட்டு. ஆமா, அது கூகுள்ல போடும்போது சைமல்டேனியஸா உங்களோட பேரே வந்துட்டு இருக்கே சார். தெரியல, அசார் கிருஷ்ணராஜ் பாடினது தேவா மியூசிக் இல்லையா? அது நம்ம குரல் மாதிரி இருந்ததுனால போட்டாங்களே என்னமோ. அதே மாதிரி கண்ணுக்குள்ள கழுத்தியெல்லாம் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆமா சார், கண்ணுக்குள்ள மாணிக்கோட. ஆமா கண்ணுக்குள்ள கழுத்தி வச்சிருக்கா சிரிக்கி எப்போ கண்ணு வெடித்திரிய வச்சிருக்கா கொளுத்தி எப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கான பாட்டு சார்? கான பாட்டா?
அது படத்தை நான் கேட்டிருக்கிறேன். ம். மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா. மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா. அப்படியே கடந்து ஆன்மீகத்துக்கு பேர் நம்ம வந்து ஆண்டவரோட முடிப்போம். அதனோட பாட்டு மருதமல சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா, எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. தங்கரதன் ஏறி வந்து நீ எட்டிப்பாறையா சண்முகா, எட்டிப்பாறையா சண்முகா, நெஞ்சை தொட்டு சொல்லையா சண்முகா. ஆதிசிவன் மேல சத்தியமா அந்த ஆனைமுகன் மேல சத்தியமா, ஆனைமுகன் மேல சத்தியமா அந்த ஆறுமுகன் மேல சத்தியமா. மொத்த மனசுல மொத்த நினப்புல குடியிருக்கிற சண்முகா, குடியிருக்கிற சண்முகா, எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. ரொம்ப நன்றிங்க சார். அதாவது இன்னும் மறக்க முடியாது. இந்த முருகன் மேல நான் வந்து உண்மையிலேயே மனமுருகி பாடுவேன். திருச்செந்தூர் போயிருந்தேன் முருகனை பார்க்கணுன்ட்டு. அப்படியே ஒரு கோயில் விளையாட்டு சுற்றி வர்றப்ப அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். சார் இன்னைக்கு தங்கத்தேரு சார், வாங்க நீங்க வந்து இழுங்க. தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கணுமா, பணமெல்லாம் கட்டிருக்கணுமா, சட்டையை கட்டுங்க இழுங்க தங்கத்தேர் இழுக்கு. அப்படியே முருகன் கூப்பிட்டு எழுதி விட்டேன் அந்த மாதிரி. அப்போ அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்கு. அப்பதான் மகளுக்கெல்லாம் திருமணம் ஆச்சு. அது திருச்செந்தூருக்கு ஒரு பவர் இருக்கு. நீங்க பாடாத ஒரு பாடலை நீங்க அடிக்கடி ரசிச்சு ஒரு பாடலை வேற பாட இருப்பாங்க ஒரு பாடலை என்ன பண்ணுங்க? அது நிறைய இருக்கு. அப்படியே நிறைய இருக்கு. டக்கு எதாவது கம் பண்ணிட்டே இருப்போங்க. அது அது இது அது நான் பாடாததும் இல்லை. வந்து எஸ்பிபி பாடிட்டாரு வித்தியாசாகர். மலரே மௌனமா மௌனமே வேதமா. ஆமா ஆமா அது தர்பாரி கனடா. ஒரு ரேர் கம்போசிங், அருமையான கம்போசிங். ஒரு அதுக்கு அது போல சொல்லு, அந்த இசை அமைப்பு, அந்த பிஜிஎம், ஒரு ஹம்மிங்கெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஒரு அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அப்பா. அது மாதிரி ராஜா சார் மியூசிக் இவ்வளோ இருக்காங்க. பக்தி பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜா சார்ல ஜனனி ஜனனி அதெல்லாம் கல்யாணி எல்லாரும் பாடுறாங்க. கல்யாணியில எவ்வளோ கிருதி, எவ்வளோ பேர். வெரி சிம்பிள், ஆனால் உள்ள போய் அப்படியே உருக்குதுங்க. ஜனனி ஜனனி ஜெகம்னி அப்பா. இந்த ஃபர்ஸ்ட்ல கவுத்தராங்கல்ல, ஆமாம் ஜீனியஸுங்க அதெல்லாம். அதாவது இந்த மாதிரி இசை, இந்த மாதிரி ராஜா சார் மாதிரி இருக்கிற இந்த வித்யாசாகர் இந்த மாதிரி பட்ட எல்லாம் சொல்லலாம். இவங்கெல்லாம் கிடைச்சது நம்ம பெரும் பாக்கியங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு கொடுத்து வச்சிருக்குங்க. நீங்க கிடைச்சது பாக்கியம் சார். அதுவும் எங்களை பொறுத்தவரை அதான் உண்மை. இதுக்கப்புறம் குருசாமி சார் நாங்க எங்க தேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீண்ட நேரம் உரையாடல் நினைக்கிறேன். டைம் கூட தெரியல சார். உங்களோட பேச்சுக்கும் உங்களோட பாடலுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி.